ரீசெண்டாக நான் எங்கே வந்தேன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம மாதவரத்தில் இருக்கிற பால் பண்ணைக்கு தான் வந்தேங்க. ஸோ நம்ம மாதவரம் பால் பண்ணையில் ஏற்கனவே நிறைய வீடியோஸ்லாம் போட்டிருப்போம். ஸோ அப்படி நான் பார்க்கும்போது கரெக்டாக நான் வந்த ஸ்பாட் தான் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்பாட்டு. இந்த ஸ்பாட் எங்கே இருக்குன்னா, நம்ம மாதவரம் பால் பண்ணை பஸ் ஸ்டாண்ட் இருக்குது. அந்த பஸ் ஸ்டாண்டு பக்கத்துலேயே இந்த பார்க் இருக்குது. இது இன்னும் ஷார்ட்டாக சொல்லணும்னா, நம்ம மாதவரம் பால் பண்ணை பார்க் இருக்குது பார்த்தீங்களா, அந்த பார்க் அதே பார்க்கு தான். ஆனால் அதை விட இது பெட்டராகவும் லுக் வைஸும் சரி அண்டு ஆம்பியன்ஸ் வைஸும் சரி அண்டு க்ளீனிங் வைஸும் சரி அந்த லெவலில் இருக்குது. ஏன்னா இது வந்து ஃபுல்லாகவே பேசிக்காக வந்து சில்ட்ரன்ஸை ஃபோக்கஸ் பண்ணி இந்த பார்க் கட்டியிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இங்கே வந்து பார்த்திங்கன்னா க்ளீன் அண்ட் கிளியராகவும் இருக்குது. ஸோ என்னடா இது நார்மல் பார்க் மாதிரி இல்லாமல் இந்த பார்க் இப்போ தான் ஓப்பன் பண்ணிங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி இங்கே வந்து பர்ஃபெக்டாக எல்லாமே மெயின்டைன் பண்ணி வச்சுருக்கிறாங்க. ஸோ ஆளுங்க உள்ளே வந்து போகிறதும் சரி, ஸோ வெளியே போகிற டைமும் சரி, எந்த விதமான சின்ன டஸ்ட்டு இல்லை சின்ன இந்த சின்ன பார்ட்டிகல்ஸ் கூட இல்லாமல் அந்த லெவலில் மெயின்டெனன்ஸ் இருக்குது. அது வந்து பார்த்தீங்கன்னா நிறைய இடத்துல வந்து க்ரூமிங் வந்து அந்த லெவல் மெயின்டைன் பண்ணியிருக்க மாட்டாங்க. ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா பிளான்ட்டும் சரி, அந்த பிளான்ட்டில் இருக்கிற பராமரிப்பும் சரி அந்த லெவல் பர்ஃபெக்ட் மெயின்டெனன்ஸாக இருக்குது. ஸோ இங்கே மெயின்டெனன்ஸ்லாம் பர்ஃபெக்டாக இருக்குது. ஸோ புதுசாக ஓப்பன் பண்ணுற பார்க்கலாம் எப்போவுமே அதே மாதிரி தான் இருக்கும். அண்ட் பெயிண்டிங்ஸு சொன்னிங்கன்னா வேறு லெவலில் இருக்குது. அண்ட் பெயிண்டிங்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் இருக்குது. ஸோ அந்த ஒரு ரியலிஸ்டிக்காக இருக்கிற மாதிரியே இருக்குது. அதான் சொன்ன மாதிரி தான் இது ஃபுல்லாகவே சில்ட்ரன்ஸை மட்டும் மெயினாக ஃபோக்கஸ் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி பண்ணியிருக்கிறாங்க. அண்ட் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 24/7 வந்து எப்போவுமே வந்து பார்த்தீங்கன்னா பிளான்ட்டை மெயின்டெனன்ஸ் அதுக்கேற்ற மாதிரி வாட்டர் தான் இருக்கட்டும், கூட இருக்கிற ஆள் இருக்கட்டும், எப்போவுமே ஒரு செக்யூரிட்டி பர்பஸ் ஆள் இருப்பாங்க. அது மட்டும் வந்து பார்த்தோன்னா இங்கே ஃபுல்லாக எலக்ட்ரிக்கல் கனெக்ஷன் எல்லாமே கொடுத்துட்டாங்க. ப்ளஸ் கேமராவும் இருக்குது 24/7. அண்ட் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஒரு பாண்ட் செட்டப் இல்லை ஒரு ஐலாண்ட் செட்டப்பும் பர்ஃபெக்டாக பண்ணியிருக்கிறாங்க. ஏன்னா இது ஐலாண்ட் செட்டப்னு பார்த்தீங்கன்னா சின்னதாக இருந்தாலும் பர்ஃபெக்டாக பண்ணியிருக்கிறாங்க. அதை ஃபஸ்ட்டு வீணாக பாராட்டி ஆகணும். ஆனால் அந்த தண்ணி மட்டும் தான் இன்னும் கிளியர் ஆகலை. ஏன்னா லிட்டில் பிட் கொஞ்சம் வந்து டஸ்க் அண்ட் டர்ட்டியாக இருக்குது. ஸோ அது மட்டும் இல்லாமல் இங்கே வந்து நம்ம இதை பார்த்திங்கன்னா சின்ன இடத்துல கூட பெயிண்டிங்ஸ் அந்தளவு பண்ணியிருக்கிறாங்க. ஏன் இதெல்லாம் சொல்கிறேன்னா, நமக்கு இந்த மாதிரி ஒரு பர்சனல் ஃபேவரட் ஸ்பாட் பண்ணி நமக்கு ஃபீல் குட் அதுக்கேற்ற மாதிரி இருக்கும். ஆனால் இந்த பார்க் இப்படியே மெயின்டைன் ஆனால் நல்லா இருக்குன்னா அதுக்குள்ளே யாரும் வந்து சின்ன அந்த ட்ராயிங் மாதிரி பண்ணி கெடுத்துடாமல் வந்து அதுவே நல்லா எனக்கு பர்சனல் ஃபேவரட்டாக பிடிச்சிருக்கும். ஸோ மறக்காமல் இந்த பார்க் வந்து கண்டிப்பாக வந்து பாருங்கள். ஸோ மாதவரம் சைடு இருக்கீங்கன்னா இந்த பார்க் வந்து ஒரு வாட்டி வந்து பாருங்கள். ஏன்னா எனக்கு இந்த ஸ்பாட் பர்சனல் ஃபேவரட்டாக ரொம்பவே பிடிச்சிருக்கு. கண்டிப்பாக உங்களுக்கும் பிடிக்கும்னு நம்புகிறேன். ஸோ நான் ஏன் இதை திரும்ப சொல்கிறேன்னா, ஒரு சில இடம்லாம் நம்ம ஹிட் அண்ட் பண்ணி போடுறோம். ஓகே, பாய்.